இருக்கின்ற காரணத்தினால் நிற்கக்கூடிய சகோதரர்கள் நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள். ஆண்கள் பகுதியில் இடம் முழுமை விட்டது என்று சொன்னால் பெண்கள் பகுதிக்கு யாரும் சென்று விட வேண்டாம். அந்த பகுதியில் பின்னாடி பெண்களுக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த இடத்தை ஒதுக்கி விடுங்கள். ஆண்களுக்கு இடப்பற்றாக்குறை ஏற்பட்டது என்று சொன்னால் இடதுபுறம் ரோட்டில் விரிப்பு இருக்குது. அந்த விரிப்புகளை பயன்படுத்தி அங்கே தொழுகைக்கு நின்று கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபி வழி அடிப்படையில் இப்பொழுது பெருநாள் தொழுகை ஆரம்பமாக இருக்கிறது. பெருநாள் தொழுகை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக தொழக்கூடிய தொழுகைகள் போன்று இல்லாமல் ஒரு சிறிய மாற்றத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பெருநாள் தொழுகைக்கென்று பாங்கோ இக்காமத்தோ கிடையாது. அதே போன்று பெருநாள் தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகளும் கிடையாது. நம்ம வழக்கமாக தொழக்கூடிய தொழுகைகளில் பாங்கு சொல்லுவோம், அதே போன்று இக்காமத்து சொல்லுவோம். அதே மாதிரி முன் சுன்னத் பின் சுன்னத் என்ற அந்த இரண்டு வழிமுறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருந்தார்கள். ஆனால் இந்த பெருநாள் தொழுகைகளில் இரண்டு பெருநாள் தொழுகைகளிலும் அது போன்ற ஒரு வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரவில்லை. அதே நேரத்தில் பெருநாள் தொழுகையை 2 ரக்காத்துகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்திருக்கிறார்கள். அந்த 2 ரக்காத்துகளும் நாம் வழக்கமாக தொழக்கூடிய தொழுகைகள் போன்று இருந்தாலும் அதில் ஒரு சிறிய வித்தியாசமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தொழுகையின் முதல் ரக்காத்தில் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொன்னதற்கு பிறகு தொழுகையினுடைய ஆரம்ப துவா சனா ஓதிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அதிகப்படியாக 7 தக்பீர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த 7 தக்பீர்களை இமாம் அவர்கள் சொல்லும் பொழுது கைகளை நாம் அவிழ்த்து கட்ட வேண்டிய தேவையில்லை. நம்முடைய மனதிற்குள்ளே நாம் சொல்லிக் கொண்டால் போதுமானது. அந்த 7 தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படும். அதனை தொடர்ந்து துணை சூரா ஓதப்படும். அந்த சூரா ஓதியதற்கு பிறகு ருக்கு, அதற்கடுத்த நிலை சஜிதா என்று முதல் ரக்காத் அப்படி முழுமையடையும். முதல் ரக்காத்தினுடைய அந்த சஜிதாக்கு பிறகு நிலைக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நிலைக்கு 2ஆம் ரக்காத்தினுடைய ஆரம்பத்திற்கு வந்ததற்கு பிறகு அதிகப்படியாக 5 தக்பீர்கள், முதல் ரக்காத்தில் 7 தக்பீர்களையும் 2வது ரக்காத்தில் 5 தக்பீர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையில் நமக்கு நடத்திருக்கிறார்கள். அப்போ அந்த 5 தக்பீர்கள் சொல்லும் பொழுது நம்முடைய கைகளை நாம் அவிழ்த்து கட்ட வேண்டிய தேவையில்லை. அதன் பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, அதனை தொடர்ந்து துணை சூரா ஓதப்படும். பிறகு ருக்கு சஜிதா என்று அத்தஹியாத்து வரை அதனுடைய முழுமையாக அந்த 2 ரக்காத்துகள் தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பெருநாள் தொழுகை நடைபெறும். பெருநாள் தொழுகை ஆரம்பமாகிறது. தொழுகைக்காக நிற்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இடப்பற்றாக்குறையை கவனத்தில் கொண்டு கொஞ்சம் நெருக்கமாக நின்று கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரிசைகளை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது பெருநாள் தொழுகை ஆரம்பமாகிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்.
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تبصرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي صحف الأولى صحف إبراهيم وموسى الله أكبر سمع الله لمن حمدا الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين عانية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்